இப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் வெறுக்கும் போது, எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த சூழ்நிலைகளெல்லாம் சுற்றி கொடுத்து நீ என்ன கண்ட, என்ன பண்ணுன, என்ன செஞ்ச அப்படின்னு நம்மளை மன சோர்வடைய பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல தேடலாம்ல. நீ இப்படியே நம்பிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம், எத்தனை நாள் நம்பிட்டு இருப்ப, எத்தனை நாள் அவமானப்படுவ அப்படின்னு நம்மை சுற்றி வேறு ஏதாவது ஒரு மனிதர்களையோ சூழ்நிலையோ சார்ந்து கொள்ள நம்மை தள்ளினால் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்க போறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலரை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இப்போ நான் உங்களை கடந்து போக பண்ணுகிற காலம், நீ என்னை நேசித்து நீ என்னோட வாழ்ந்து என்னுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அதனால வேற எதையுமே நினைக்க வேண்டாம், கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தால் போதும். அந்த தேவன் நம்மை பல மடங்கு அதிகமாய் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கத்தின் காலத்திலையும் எங்களுடைய கண்ணீர் நேரத்திலையும் நாங்கள் உங்களை ரொம்ப உறுதியாய் தேடுவோம். ஹல்லேலூயா. உங்களை ரொம்ப சார்ஜ் பண்ண ஆண்டவர் ரொம்ப உங்களை உருவாக்குற, உங்களை ரொம்ப சார்ஜ் பண்ணுற நிறைய விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதற்கு அந்த அந்த ஒரு காலம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். புரியாததெல்லாம் எப்போ புரியும் தெரியுமா? நம்ம இந்த மாதிரி எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு குற்றப்படுத்தப்படும் போது ரொம்ப புரியும். அப்போ தான் அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு புரியும். அப்போ தான் அந்த ஆண்டவர் கொடுக்குற இந்த தவறுக்கு இந்த சிக்ஷை அப்படின்றது அப்பதான் தெரியும். ரொம்ப வேதம் புரியும், சொல்ற சத்தியம் புரியும். அது ஒரு ரொம்ப மகிமையான வாழ்க்கை. அதனால இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரையாவது ஒருத்தர் கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்க நினைத்திராத ஒரு பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்துறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி ஒரு திட்டம் போட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு மாறா உங்களுக்கு நடக்கும்னா இது வேற எதுக்குமே கிடையாது. இது ஆண்டவரோட நடக்கிறதற்கு கர்த்தரே உங்களுக்கு அனுமதித்த ஒரு டைம். இதை சரியா நீங்க புடிச்சிட்டீங்கன்னா போதும், இதை சரியா நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா போதும். நிச்சயமா சொல்றேன், யோசேப்பை ஒரு நாள் தேடின ராஜாவுடைய சமூகம் உங்களையும் இந்த உலகம் ஒரு நாள் தேடும். உங்களையும் உங்க சொந்தக்காரங்க ஒரு நாள் தேடுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் உங்களை தேடுகிற ஒரு நாள் வரும். தேடுகிற ஒரு நாள் வரும். யோசேப்புக்கு அவனுடைய கற்பனை, அவனுடைய பிளான் எல்லாம் வேற மாதிரி. அவனுடைய அந்த அந்த சொப்பனத்தை கொடுக்கும்போது எவ்வளவு பெரிய கற்பனை, எவ்வளோ பெரிய மனக்கோட்டை. அந்த நம்ம கட்டின மனக்கோட்டைகள் உடையும் போது எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி அதற்கு மாறாய் அத்தனை ஆண்டுகளாக நம்முடைய மனசில் வளர்த்தின அந்த கற்பனையை உடைச்சு இது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வது என்கிறது அவ்வளோ சுலபமானது அல்ல. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் அப்படிதான். நீங்கள் ஒரு பெரிய கற்பனை கோட்டை கட்டியிருக்கலாம், நீங்களாக ஒரு கோடு போட்டிருக்கலாம், நீங்களாக ஒரு ரோடு போட்டிருக்கலாம். இதில் தான் நான் நடக்க போகிறேன், இப்படி தான் நான் போகிறேன். அதை நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் பாருங்களேன். இந்த வயசில் 10th முடிப்பேன், இப்போ +2 முடிப்பேன், இங்கேருந்து இவ்வளோ மார்க் எடுப்பேன், இங்கே காலேஜில் ஜாயின் பண்ணுவேன், இதை முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போவேன். ஆனால் திடீரென்று நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் எல்லாமே தலைகீழாக வரும்போது சிலரால் பொறுத்துக்கவே முடியாது. ஏன் ஆண்டவர் தானே தரிசனம் கொடுத்தாரு, ஆண்டவர் தானே வார்த்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தானே வாக்குத்தத்தம் பேசினாரு, அப்புறம் ஏன் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், யோசேப்பு தான் கற்பனை பண்ணின எதுவுமே நடக்காத உடனே எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடல. ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு ஆண்டவர் குற்றப்படுத்த ஆரம்பிக்கல. ஒன்று மட்டும், அந்த போத்திபாருடைய வீட்டிலே இருந்தாலும் கர்த்தரை தனக்கு முன்னாடி வச்சு ஆண்டவரோடு கூட வாழ்ந்ததுனால வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு நாள் ராஜ அரண்மனையிலிருந்து ஒரு நற்செய்தி அவனை தேடி வர பண்ணினார்ல. அதனால இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் உங்களை இந்த பாதையிலே நீங்க கற்பனை பண்ணதுக்கு ஆப்போசிட்டா நடக்கிறதுனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இந்த வழியாவையும் உங்களை கூட்டிட்டு போக முடியும், நீங்க நினைச்ச வழியிலையும் உங்களை கூட்டிட்டு போக முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போகும்போது அவங்க மனசுல ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி போகலாம், இந்த ஸ்டாப்பு, இந்த இடத்துல தண்ணி இருக்கும், இந்த இடத்துல சாப்பாடு சாப்பிடலாம், இந்த இடத்துல அத்தி மரம் இருக்கும், இந்த இடத்துல காடு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவர்கள் நினைத்த பாதையிலே நடத்தாமல் கர்த்தர் செங்கடல் வழியாய் அவர்களை சுற்றி கடந்து போக பண்ணினார். அப்போ ஏன் இப்படி பண்ணார் ஆண்டவர்? நான் அந்த வழியா போயிருந்தா கரெக்டா போயிருப்பேன்ல அப்படின்னு அவங்க நினைச்சாலும் ஆண்டவருக்கு கீழே என்ன ரீசன் சொல்றாருன்னா, யுத்தத்தை கண்டால் ஜனங்கள் மனமடிந்து போவார்கள் என்று சொல்லி. அப்போ சில காரியத்தை கர்த்தர் நம்ம நினைச்ச பாதையை விட வேற பாதையில நடத்தும் போது நமக்கு சொல்ல மாட்டாரு.
உங்களை ஏன் இந்த பாதையில நான் நடத்துறேன் அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. கர்த்தர் அதை வார்த்தையினாலே சொல்ல மாட்டாரு. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் அந்த பாதையிலே நமக்கு இருக்கிற ஆபத்தை நமக்கு தெரிகிறதை விட கர்த்தருக்கு தெரியும். அதனால என்னை நேர்த்தியான பாதையில தான் கர்த்தர் நடத்துவார். இந்த மாதத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். நீ அறியாத பாதையிலே உன்னை நடத்துகிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீ நினைத்த பாதையிலே நடத்தாவிட்டாலும் கர்த்தர் உங்களை நடத்துகிற பாதை உங்களுக்கான ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். இதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த பாதையில நடக்கிறதுக்கும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். இப்ப ஆண்டவர் உங்களை நடத்தி போகிற பாதையிலையும் பலன் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆனால் இந்த பாதை கர்த்தராகவே உங்களை நடத்துறதுனால இந்த பாதையில காலையில உங்களுக்கு மேக ஸ்தம்பத்தினாலையும் இரவுல கர்த்தர் உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பத்திலையும் உங்களை பத்திரமாய் நடத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய கற்பனை, என்னுடைய வழி, என்னுடைய யோசனை அல்ல. சில நேரங்களில் ஆண்டவருடைய யோசனை ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் வந்து ரொம்ப மனசு விடுறது எதுல மனசு விட்டுருவாங்கன்னா, தாங்கள் நினைத்ததுபடி எதுவுமே அமையல அப்படின்னா ரொம்ப வந்து உடைஞ்சு போயிடுவாங்க. நான் நினைச்சது மாதிரி அமையலையே, நான் நினைச்சது மாதிரி அமையலையே. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே நம்ம நினைச்சது மாதிரி, சொல்லுங்க எல்லாருமே, எல்லாமே நம்ம நினைச்சது மாதிரி அமைஞ்சிடாது. ஆனா சில நேரத்துல நமக்கு அமைஞ்சதை நம்ம நினைச்சது மாதிரி கொண்டு வந்துட முடியும். புரியுதுல? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம கற்பனை பண்ணினது போல, நம்ம யோசிச்சது போல நம்ம நடக்காம இருக்கலாம். சில விஷயத்தை வந்து நம்மளால நான் வெள்ளையா பிறந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்க முடியுமே தவிர தோலை மாத்தவ முடியும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. சிலதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடவே முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்னா ஏற்றுக்கொள்ள முடியும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, எடுத்து போடணும்னு சிலதை நினைக்க வேண்டாம். நல்லா சொல்லுங்க, எடுத்து போடணும்னு நினைக்காதீங்க. ஏற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க. ஆமென். சில கோலியாத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம சாகிற வரைக்கும் சில நேரத்தில் முள்ளு மாதிரி குத்திட்டு தான் இருப்பாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே எடுத்து போடணும்னு விரும்பல. ஆனா தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முள்ளை குறித்து என்ன சொல்றாருன்னா, இது என்னை விட்டு போகும்படி நான் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். அப்படின்னா இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒன்றும் பயப்படாத, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விலகும். நீ எடுத்து போடணும்னு நினைக்காத, நீ ஏற்றுக்கொள். இந்த பலவீனத்தின் நிமித்தம் உன்னை நான் நிறைய இடத்துல பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால சில காரியங்கள் வந்து நீங்க இது என்ன விட்டு போகணும், இது என்ன விட்டு எடுத்துக்கொள்ளப்படணும், இது இல்லைன்னா நான் ரிலாக்ஸ் ஆவேன், இது இல்லைன்னா நான் ஃப்ரீ ஆவேன், இது இல்லைன்னா நான் விசாலமா ஓடுவேன், இது இல்லைன்னா நான் சம்பாதிப்பேன், இது இல்லைன்னா நான் சாதிப்பேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றை இப்பொழுது மனசுல நினைச்சிட்டு உங்களை நீங்களே குறைவாய் உட்கார வைப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. அதை நீ கவனிக்க வேண்டாம், அதை நீ பார்க்க வேண்டாம். அதை ஏற்றுக்கொண்டு இந்த சூழ்நிலையிலும் நான் சாதிப்பேன், இந்த சூழ்நிலையிலும் நான் சம்பாதிப்பேன், இந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு தாண்டி போங்க. உங்க மேல ஆண்டவருடைய பலத்த கரம் இருந்து இந்த சூழ்நிலையையும் தாண்டி இதுலயும் ஜெயிக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, சிலதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட முடியாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். சொல்லுங்க, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க. சிலதை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து போட முடியாது, அதை என்ன பண்ணி தான் ஆகணும். ஹல்லேலூயா. இது போனாதான் நான் உருப்படுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ ஏன் பிரதர் அப்படி பண்ணல அப்படின்னு கேட்டா, இது என்னை விட்டு போயிடட்டும், இதை மட்டும் ரெடி ஆயிரும், இது மட்டும் சரியாயிரட்டும், இது மட்டும் கிளியர் ஆயிரட்டும். நிறைய பேர் இந்த ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப வீட்டில் நீங்கள் தனியாக ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு தருவேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு, அதில் ஒரு ஜெப அறை கட்ட போகிறேன், அந்த ஜெப அறை கட்டினதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? ஜெப அறை இருந்தால் எனக்கு என்ன வந்துடும்? ஆனால் உண்மையான ஜெபம் வந்து ஜெப அறை இருந்தால் மட்டும் கிடையாது. ஜெப அறைன்றது வந்து ஒரு ரூமை கட்டி ஒரு ஏசியை போட்டு அதில் வந்து ஒரு பெரிய சொகுசா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜெபம் பண்ணுற இடம் கிடையாது. எங்கே முழங்கால் படிட்டாலும் அங்கே தான் ஜெப அறை, அங்கே தான் ஜெப கூடாரம். நீங்கள் முழங்கால் படி எடுக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்து நிமித்தமாய் 1 2 3 பேர் எங்கு கூடுகிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்குறேன். அதனால ஜெப அறைய ஒரு சாக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஆண்டவரே, இன்று நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஹல்லேலூயா.